ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். மன சுமை இல்லாமல் வாழ்வது எப்படி பார்க்கலாங்களா? மனசில் சுமை இல்லாமல் வாழணும் அப்படின்னா அது முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சே, முடியாத வேலையாச்சே இல்லைங்களா? நாம் தான் எப்போ பார்த்தாலும் எதையாவது சுமந்துக்கிட்டே இருப்போமே. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்மளால தான் எல்லாமே நடக்குது, நம்ம சைடில் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாமளே சுமந்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அப்போது மன சுமை இல்லாமல் வாழணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? பகவான்கிட்ட சரணாகதி அடைவது மிக மிக முக்கியம். சரிங்களா? அப்பா பகவானே, உன் பாதமே சரணாகதிப்பா, நீ பார்த்துக்கப்பான்னு நம்ம ஒப்படைச்சிடணும், பகவான்கிட்ட விட்டுடணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்மளை நாம் பகவான்கிட்ட ஒப்படைச்சிடணும். நீ பார்த்துக்கப்பா, நீ என்ன பண்ணுறியோ பண்ணுப்பா அப்படின்னு நாம் விட்டுடணும். சரிங்களா? அப்படி விடும்போது மட்டும்தான் அந்த பகவானோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகும். அது முடிக்கும் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகவே ஆகாது. ஏன் ஆகாது? நாம் தான் நம்மளால தான் எல்லாம் நடக்குது, நம்மளால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படி நினச்சிட்டு இருக்க முடிக்கும் நம்ம ஆட்டம் தானே நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். பகவானை எப்போ நம்ம கூப்பிடுவோமோ, நம்ம பகவான் பாதத்தில் சரணாகதி எப்போ அடைவோமோ, நீ பார்த்துக்கப்பா, என் சுமையெல்லாம் உன் பாதத்தில் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட ஒப்படைக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும். சரிங்களா? நாம் அது பண்ண மாட்டோமே. எல்லாத்தையும் நாமளே தோளில் சுமக்க வேண்டியது, மனசில் சுமக்க வேண்டியது, அப்புறம் டென்ஷன் ஆக வேண்டியது, உடம்புக்கு எடுத்துக்க வேண்டியது இல்லைங்களா? நம்மளால் எதுவுமே நடக்கலை. எல்லாமே வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கை என்பது நாடக மேடை. முன்னாடியே எல்லாமே ஷூட் பண்ணியாச்சு, அது இப்போ நடந்துட்டுருக்கு, அவ்வளோதான். அப்போது நாமளாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது இல்லைங்களா? நடக்கிறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். நீ பார்த்து ஒவ்வொன்றும் செய்ப்பா அப்படின்னு ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம வீட்டு வேலையெல்லாம் தன்னால் அவங்க பகவானே பார்த்து பார்த்து என்னென்ன டைமுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு நடத்தி வைப்பார். சரிங்களா? எல்லாத்துக்குமே கவலைப்பட தேவையில்லை. பகவானை பிடிக்காமல் இருக்கிற முடிக்கும் கவலை இருக்கும். பகவானை எப்போ பிடிச்சிண்டு பகவான்கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அப்போ தான் நம்மளோட கவலை நம்மளை விட்டு போகும். சரிங்களா? முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிவிட்டு நம்ம நம்ம குடும்பத்துக்காக மட்டும் ஒவ்வொன்றும் பார்த்து செய்யாமல் மற்றவர்களின் நலன் கருதி எப்போ நாம் செய்வோமோ அப்போ பகவான் இங்கே உட்காந்துக்குவார். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவார்? நீ மற்றவங்களுக்காக சேவை செய்யும்போது உன்னோட வேலையை நானே செஞ்சு கொடுத்துடுவேன் அப்படின்னு பகவானே எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துடுவார். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நாம் கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அன்பு, கருணை, சரணாகதி, தவம், தானம், இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கும்போது பகவான் பார்த்துட்டே இருக்காது இல்லைங்களா? எந்த அளவுக்கு மனசு பக்குவப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் மெயினாக பார்ப்பார். சரிங்களா? சுயநலம் இல்லாமல் பிறர் நலம் கருதி செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்பார் மெயினாக. அப்படி பார்க்க அந்த அந்த மனம் இவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பார்.
அப்படி இருக்கு மற்றவங்களுக்காக உதவி பண்ணுறாங்க. அவங்களால நம்மளால் முடிஞ்ச உதவி மற்றவங்களுக்காக நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது பகவான் நம்மளுக்கு சொல்லவா வேணும்? என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நம்மளுக்கு பகவானே கொடுத்துடுவாரு இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குண்டான முயற்சியெல்லாம் பண்ணணும். நாம் எப்போ நம் மனதை நாம் பக்குவப்படுத்தி நம் மனதை நம்மளை கையாளாமல் நாம் எப்போ நம் மனதை கையாளுகின்றோமோ அப்பயே விதி வேலை செய்யாது. சரிங்களா? நம் மனசு என்ன பண்ணும்? நல்லதும் சொல்லும், கெட்டதும் சொல்லும். நம்ம டைமுக்கு ஏற்றாப்புல நாம் என்ன வாங்கிட்டு வந்தோமோ அதுக்கு ஏற்றாப்புல தான் எல்லாமே சொல்லி கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பகவான் நம்மளுக்கு என்னென்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் கடைப்பிடிக்கணும். சரிங்களா? அப்படி பகவான் சொல்கிறத நாம் கடைப்பிடித்து நாம் வாழ்ந்துட்டே வரும்போது நம்மளுடைய கர்மாக்கள்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவார் பகவான். அந்த கர்மா என்ன வாங்கிட்டு வந்தோமோ அதுபடி தானே நடக்குது. அதில் நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோமோ அது ரொம்ப நம்மளுக்கு நல்லதே நடக்கலப்பா, எல்லாமே கஷ்டமாகவே இருக்குதுப்பா, கஷ்டமான சூழ்நிலையாகவே இருக்குப்பான்னு சிலர் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட நடத்தையில் நம்மளோட மனப்பக்குவம் எந்த அளவுக்கு அடைஞ்சிட்டோமோ மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறோமோ அந்த இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அந்த கஷ்டத்தையெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டே வந்துடுவார் பகவான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? சொல்கிறார் பகவான், அப்பா விதி விதி விதின்னு சொல்லிட்டு விட்டுடாதப்பா, நீ முயற்சி பண்ணு, மதிப்படி உன்னோட வாழ்க்கையை நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். பண்ணிக்கலாமா? பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கலாமா? அப்பா நீ என்னென்ன சொல்கிறியோ நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு நாம் அதையெல்லாம் கடைப்பிடிச்சிட்டே வரும்போது மற்றவங்களுக்காக ஒவ்வொன்றும் நாம் செய்த குணம் நம்மளுக்கு உள்ளதா இல்லையா அப்படின்னு பகவான் பார்த்துட்டு உள்ளது அப்படின்னா நம்மளுக்கு பல டெஸ்ட்டுங்கள்லாம் வைப்பார். அது எல்லாம் நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே வரணும். பாஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பகவான் என்ன பண்ணுவார்? நம்ம மனசில் உட்காந்துக்குவார் பகவான். ஆல்ரெடி உள்ளதான் இருக்கார். இப்போது நாம தான் பண்ணுறோன்னு சொல்கிறதுனால அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். சரிங்களா? நான் பண்ணலப்பா, நீ தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நாம் எப்போ ஒத்துக்குவோமோ, எப்போ பகவான் சொல்கிற அந்த நிலைக்கெல்லாம் நம்மளை நாம் தயார்படுத்திக்குவோமோ, மனதை தூய்மைப்படுத்துவோமோ, அப்போ பகவானோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போது பகவானோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்கும்போது விதி வேலை செய்யுமா? பகவான்கிட்ட போய் விதி வேலையை காட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். காட்டாது இல்லையா? அப்போது நவகிரகங்கள் பகவான் ஹெட்டு பகவான் தானே. அப்போ ஹெட்டே பகவானுங்கும்போது அந்த ஜாதகம் வேலை பார்க்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். விதி வேலை செய்யுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்களா? அப்போது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நாம் என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டானதை பகவான் சொல்கிறதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டே வரணும். அப்போது விதி விலக்கு அப்படின்னு ஒன்று உண்டு, அதுக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறார் பகவான். அதை நாம் பண்ணணுமா இல்லையா? எதையுமே பண்ண மாட்டோம்ப்பா, நம்ம சுகமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அது முடியுமா? முடியாது இல்லையா? அதுக்கு தான் பகவான் சொல்கிறார், நீ என்னை கெட்டியாக பிடிச்சிக்கோ, என்கிட்ட ஒப்படைச்சிடு, சரணாகதி அடைஞ்சிடு. மனசளவில் மட்டும் வாயிலவில் சரணாகதி அடையாத, மனசளவில் சரணாகதி அடைஞ்சிடு. அப்போ தான் உன் மனது தூய்மையாக ஆகிடும். எதை பற்றியும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கவலைப்படாமல் எப்படாமல் இருக்க முடியும். ஃபுல்லுமே சரண்டர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த நிலை நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. நம்ம மனதை தாண்டிய நிலைக்கு செல்லணும் அப்படின்னா அப்போ தான் தியானம் நல்லா கைகூடும் இல்லைங்களா? அப்போ மனதை தாண்டிய நிலைக்கு செல்லணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல மனசை லேசாகணும் இல்லைங்களா? இந்த மனசை லேசாக வச்சுக்கணுன்னா நம்மளால் முடியுமா? பகவான்கிட்ட ஒப்படைக்கும் போது மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது.
ஃப்யூச்சர் டென்ஸில் வாழ்வோமே. பொழுதுனிக்கு நாம் அதே தான் பண்ணுவோம். ஃப்யூச்சரையே நினச்சி வாழ்ந்துட்டுருப்போம். உண்மைதானே? ப்ரெசன்ட் டென்ஸில் வாழ் அப்படின்னு சொல்கிறார். நாம் அதை கேட்போமா? இல்லையே. ஃப்யூச்சர் டென்ஸ்லேயே தான் வாழ்ந்துட்டுருப்போம். இல்லைன்னா பழசையெல்லாம் நினச்சிட்டே இருப்போம். அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். மனதை தூய்மைப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ தான் பகவானோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்போ பகவானோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆனால் சொல்லவா வேணும்? இல்லையா? எல்லாமே எது நடக்கணுமோ அப்பப்போ டக்கு டக்குன்னு நடக்குமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பகவானை கெட்டியாக பிடிச்சிக்குவோமா? பகவான்கிட்ட சரண்டர் ஆகிடுவோமா? நம்ம சுமையெல்லாம் பகவான் பாதத்தில் வச்சிடலாமா? அதுக்கெல்லாம் நம்ம ரெடியாகலாமா? சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணலாம்? மனதில் இருக்கிற சுமையெல்லாம் பகவான் பாதத்தில் வச்சிடுவோம். அப்பா நீ பார்த்துக்கோ அப்படின்னு. சரிங்களா? அப்போ தான் மனசை லேசாக வச்சுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ இப்போ என்னென்ன நடக்கணுமோ நடக்கும். சரிங்களா? இந்த சேவை மனப்பான்மையை நாம் அந்த சேவை மனப்பான்மையை நாம் வளர்த்துண்டு அதை செஞ்சுட்டே வந்தோம்னா நம்ம வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நம்ம குடும்ப வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். சரிங்களா? அப்போது பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நாம் கடைப்பிடிக்கலாம். விடாமல் முயற்சி பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.